கம்ப்யூட்டர் யுகத்தில் இருக்கிறோம் அன்பார்ந்த சோர்களே. உங்களை இந்த உலகத்தில் உன்னிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் உங்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அரசியல் நடத்துவதற்கு நீங்கள் தேவை. ஒரு நாட்டினுடைய ஆட்சியை தீர்மானிக்க நீங்கள் தேவை. ஒரு நாட்டினுடைய போதைப் பொருள்கள் கடத்தப்படுவதற்கு நீங்கள் தேவை. ஒரு நாட்டில ஒரு ரவுடிசம் உருவாவதற்கு நீங்கள் தேவை. ஒரு நாட்டில் எல்லா வகையான ஒழுக்கக்கேடுகளும் உருவாவதற்கு நீங்கள் தான் காரணம். எல்லோரும் உங்களை புரிந்து வைத்திருக்கிறார்கள், நீங்கள் உங்களை புரியாமல் இருக்கிறீர்கள். இந்த இளமை பருவத்தில் தான் நீங்கள் கண்டிப்பாக உழைக்க வேண்டிய பருவம். இந்த இளமை பருவத்தில் தான் கட்டாயம் உங்களுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டிய பருவம். இந்த இளமை பருவத்தில் தான் நீங்கள் உங்களுடைய அறிவை தேட முடியும். இந்த இளமை பருவத்தை நீங்கள் இழந்தால், ஒரு 40 வயது 45 வயதை நீங்கள் தாண்டினால், நீங்கள் விரும்பினால் கூட உங்களால் உழைக்க முடியாது. உங்களுடைய குடும்பம் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறிவிடும். நீங்கள் எதை படித்தாலும் உங்களுடைய நினைவிலே நீங்கள் நிறுத்திக் கொள்ள முடியாது. எல்லாம் தளர்ச்சி அடைந்த பருவம், அடுத்து வருகிற பருவம். ஆகவே இந்த இளமை பருவத்தை மிக மிக ஜாக்கிரதையாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பார்ந்த சோர்களே. தமிழகத்தை திரும்பி பாருங்கள். உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். அமர்ந்து கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்ற, இல்லங்களில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற எல்லா சகோதரர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் வாழுகிற இந்த மனித சமூகத்திற்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? உயிரை விட மேலாக அல்லாஹ்வுடைய தீனாக திகழ்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே. நான் அல்ல, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இது குறித்து நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்பதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வழங்கிய அருள்கொடைகளை மனிதன் வீணடிக்கிறான். ஒன்று, அவனுக்கு கொடுத்த ஆயுட்காலம். ஆயுட்காலம் அல்லாஹ்வுடைய ஒரு அருள்கொடை, நிஅமத். அந்த அருள்கொடைகளை மனித சமூகத்தினர்கள் வீணடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாருடைய காலும் நகராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள், மறுமைக்கு அப்பாற்பட்ட சிந்தனையுடையவர்கள் இங்கு யாரும் இல்லை என்று நம்புகிறேன். மறுமையை நம்புகிற மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதுவல்ல உலகம், இது ஏமாற்று உலகம். நாமெல்லாம் இறந்து போனால் எந்த அல்லாஹ் நமக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை தந்தானோ, எந்த அல்லாஹ் நமக்கு ஆயுள் காலத்தை தந்தானோ, அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரிப்பான். 4 கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாருடைய காலம் நகராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்று, உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலத்தை எப்படி நீங்கள் செலவு செய்தீர்கள்? உங்களுக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலத்தை எப்படி நீங்கள் செலவு செய்தீர்கள்? என்ன பதிலை வைத்திருக்கிறீர்கள் என்பார்ந்த சோர்களே. அல்லாஹ்வே, எனது குடும்பத்திற்கு தேவையான நேரம் போக மீதமுள்ள நேரம் முழுக்க மார்க்கத்தை படித்தேன், படித்ததன் அடிப்படையில் நடந்தேன், என்னால் முடிந்தவரை மார்க்கத்தை சொன்னேன் என்கிற பதிலை அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே சொன்னால் அல்லவா தப்பிக்க முடியும்? அன்பார்ந்த சோர்களே, எல்லா மதங்களைப் போல அல்ல நம்முடைய மார்க்கம். நம்முடைய மார்க்கத்தில் ஒரு முஸ்லிம் 3 கடமைகளை கட்டாயம் செய்தாக வேண்டும். ஒன்று, அவன் சார்ந்திருக்கிற மார்க்கமாகிய இஸ்லாம். அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவன் கண்டிப்பாக படித்துணர வேண்டும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுங்கள், படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். எதை? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்பதை படியுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை. இது முஸ்லிமுடைய தலையாய கடமை. தான் எந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், தன்னுடைய கடமையும் பொறுப்புகளும் என்ன, நமக்கு வழங்கப்பட்ட வேதம் என்ன, நமக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார், படியுங்கள் மார்க்கத்தை. முதலாவது கடமை. இரண்டாவது கடமை, படித்த மார்க்கத்தின் அடிப்படையில் அச்சரம் பிசகாமல் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது கடமை. ஒரு மனிதன் மார்க்கத்தை படித்தான், மார்க்கத்தை எழுதினான், மார்க்கத்தை
நன்றாக மனனம் செய்தான், அதற்கேற்றவாறு தானும் நடந்தான், தன்னுடைய குடும்பத்தையும் நடக்க வைத்தான். போதுமா? மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியாது. மன் சுஇல அன் இல்மின் ஃபகதமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமின் மினன் நார். மன் சுஇல அன் இல்மின், மன் சுஇல அன் இல்மின், யார் ஒருவர் மார்க்கத்தை தெளிவாக கற்றுணர்ந்து அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் மரணிக்கின்றானோ அவனுக்கு நரக நெருப்பினுடைய கடிவாளம் போடப்படும். என்ன காரணம்? முஸ்லிமுடைய 3 வகையான கடமை. மார்க்கத்தை படியுங்கள், படித்ததன் அடிப்படையில் நடங்கள், நடந்ததை உணர்ந்ததை தெரிந்ததை பிற மக்களுக்கு சொல்லுங்கள். 3 கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த கடமையை நிறைவேற்றாமல் இந்த உலகத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று நடந்தால் மறுமையில் சொர்க்கம் செல்ல முடியுமா சகோதர சகோதரிகளே? முடியாது. தோற்று போய் விடுவோம் நாம் எல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவருக்கும் 5 நிலைகள் ஏற்படுவதற்கு முன்னால் 5 காரியங்களை உடனடியாக செய்யுங்கள் என்றார்கள். 1, முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை நன்றாக நீங்கள் பயன்படுத்துங்கள் மார்க்கத்திற்காக. வறுமை வருவதற்கு முன்னால் இருக்கிற செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். மரணம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வை தீனுக்காக வேண்டி நீங்கள் செலவழியுங்கள். ஓய்வே இல்லாத காலம் வருவதற்கு முன்னால் கிடைத்திருக்கின்ற ஓய்வுகளை எல்லாம் உறங்கி கழிக்காமல், டிவியின் பக்கம் அமர்ந்து கழிக்காமல், ஆடல் பாடல் கச்சேரிகளுக்கு கழிக்காமல் கிடைக்கிற ஓய்வுகளை எல்லாம் மார்க்கத்தை படிக்க, மார்க்கத்தின் இபாதத்துகளை செய்ய, மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் புறப்பட தயாராக வேண்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்மை வாழ வைத்திருக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய பொற்காலம் என்று சொல்ல வேண்டும். ஒரு 40, 50 வயது 60 வயதை சார்ந்த நம்முடைய முதியோர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள். இங்கே இருக்கிற முதியோர்களிடத்தில் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவ எழுச்சி, இஸ்லாமிய மார்க்க விழிப்புணர்வு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டுமா? இல்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டுமா? இல்லை. அதிவேகமாக தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரம், குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும்தான் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் பின்பற்றி நடக்கப்பட வேண்டும் என்கிற விழிப்புணர்வு பிரச்சாரம் அதிகபட்சம் ஒரு 10 ஆண்டு காலம் அதிவேகமாக ஒரு சில நல்லோர்களுடைய முயற்சியால் பட்டில் தொட்டி கிராமங்களில் எல்லாம் இன்றைக்கு இந்த பிரச்சாரம் எடுத்து சொல்லப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எப்படிப்பட்ட பொற்காலம் தெரியுமா? நாம் பேசுகிற திருக்குர்ஆன், நாம் பேசுகிற மொழியில், நாம் பேசுகிற தமிழ் மொழியில் அல்லாஹ்வுடைய வேதத்தை கையிலே வைத்திருக்கிற காலம் இந்த காலம். இன்றைக்கு வருகிற இளைய தலைமுறையினர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய ஆயத்தை படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அடங்கிய ஹதீசுகள், புகாரி 7 பாகம் வெளிவந்து விட்டது, முஸ்லிம் 4 பாகம் வெளிவந்து விட்டது, திருமதி முழுமையாக வெளிவந்து விட்டது, இப்னு கசீர் குர்ஆனுடைய விளக்க உரை 3 பாகம் வெளிவந்து விட்டது. மீதமுள்ள பாகங்கள் அசூர வேகத்தில் தமிழாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற பள்ளி பருவம் முடித்து இளமை பருவத்தில் இருக்கிற உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஒரு பொற்காலம் உண்மையிலேயே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு பொற்காலம். அது நீங்களாக கம்ப்யூட்டர் என்றும் இணையதளங்கள் என்றும் சாதாரண மொபைல் போன்களிலே எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இந்த காலத்தை இழந்தால் நீங்கள் விரும்பினால் கூட முதிய வயதில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த இளமையை, உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த திறமையை ஒருமுகப்படுத்தி இந்த உலகத்தில் அநியாயங்கள் புரிய, அக்கிரமங்கள் புரிய, தீவிரவாத செயல்பாடுகளில் உங்களை ஊக்குவிக்க, பாவமான காரியத்தை செய்ய தூண்ட, உங்களை ஒட்டுமொத்தமாக பயன்படுத்த எல்லோரும் கழுகு பார்வை பார்த்துக் கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். இந்த அருமையான இந்த பொற்காலத்தை வீணடித்து விடாதீர்கள். இழந்தால் திரும்ப கிடைக்காது. ஒரு 60 வயது 70 வயது உள்ள பெரியோர்களை சந்தித்து பாருங்கள். உடல் தளர்ந்து விட்டது, பலகீனம் அடைந்து விட்டது,
உங்களை போன்று ஓடிச்சாடி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பலகீனத்தை வெளிப்படுத்துகிற காலம் அந்த காலம். ஆகவே இளமை பருவத்தை வீணடித்து விடாதீர்கள். மார்க்கத்தை திரும்பி பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் யார்? அல்லாஹ் மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லி சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்புவானே, அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்புகிறவர்கள் யார்? குழந்தை பருவத்தில் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் அல்ல. தடிகளை ஊனி வாய்களில் பல்லில்லாமல் இருக்கின்ற முதிய வயதை உடையவர்களாகவா அல்லாஹ் அனுப்புவான் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் இளமை பருவத்திலே தான் அனுப்புவான். யார் எவ்வளவு வயதில் மரணித்தாலும் எல்லோரையும் ஆண்களை இளைஞர்களாக மாற்றி பெண்களை இளமை வயதுடைய பெண்களாக மாற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய பருவத்துடைய சிறப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த அர்ஷுடைய நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் நிழல் இல்லாத அல்லாஹ்வுடைய நிழலாக திகழ்கிற அர்ஷுடைய நிழலில் அல்லாஹ் 7 பேருக்கு நிழல் கொடுப்பான். அதில் ஒரு மனிதரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இளைஞர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்கத்திற்காக வேண்டி முழுக்க முழுக்க யார் செலவழித்தார்களோ அந்த 7 பேர்களில் ஒருவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இளமை பருவம் என்பது எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பருவம். இளமை பருவம் என்பது எதில் செயல்பட வேண்டும் எதில் செயல்படக்கூடாது என்கிறதை தீர்மானிக்கக்கூடிய பருவம். இளமை பருவம் என்பது எப்படி நாம் வாழப்போகிறோம் என்கிற திட்டமிடக்கூடிய ஒரு பருவம். அப்படிப்பட்ட இந்த பருவத்தை இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் பாடுபடுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதியோர்கள் எல்லாம் என்னுடைய மார்க்கத்தை புறக்கணித்தார்கள், இளைஞர்கள் எல்லாம் என்னுடைய மார்க்கத்திற்கு உயிர் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மைதான். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் கிராமத்துப்புற மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்றால் அடுத்து அவர்கள் என்ன கேட்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மார்க்கத்தை இப்பொழுது ஏற்றவர்கள் எத்தனை பேர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை ஒரு சுதந்திரமானவரும் ஒரு அடிமையும் இந்த மார்க்கத்தை இப்பொழுது ஏற்றிருக்கிறார்கள் என்றார்கள் ஆரம்ப கட்டத்தில். யா ரசூலல்லாஹ், யார் அந்த சுதந்திரமானவர், யார் அந்த அடிமை? சுதந்திரமானவர் வேறு யாரும் அல்ல, என்னுடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய ஏற்ற ஒரு மனிதர். யா ரசூலல்லாஹ், யார் அந்த அடிமை? அவர்தான் என்னுடைய பிலால், அவர்தான் என்னுடைய பிலால். யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு கேசட்டுகளிலே கேட்டிருக்கிறோம், புத்தகங்களிலே படித்திருக்கிறோம். அவர் தன்னுடைய இளமை பருவத்தை முழுக்க முழுக்க பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டியோ உலகத்தில் செழிப்பாக வாழ்வதற்காக வேண்டியோ தன்னுடைய இளமை பருவத்தை அவர் நினைத்திருந்தால் செலவிட்டிருக்கலாம். ஆனால் அவர் எடுத்த முடிவு, நம்முடைய இளமை பருவத்தை வயோதிக பருவம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய இந்த தீனை மக்காமா நகர் மட்டுமல்ல, மதீனா நகர் மட்டுமல்ல, நம்முடைய உடம்பில் உயிர் இருக்கக்கூடிய காலம் வரை இந்த தீனை அறியாத மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை அதற்காக வேண்டிய அர்ப்பணித்த மாமனிதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர், அவருடைய குடும்பத்துடைய பாரம்பரியம் என்ன? அவருடைய தாய், அவரை பெற்றெடுத்த தாய் சமூகத்திலே உயர்ந்த குலத்திலே உள்ளவர், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே தீர்ப்பு சொல்லுகிற ஒரு பெண்மணி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு செவிகளிலே விழுந்து விடுகிறார்.
எடுத்தார் ஒரு முடிவு. நாம் அல்லாஹ்வுடைய படை, இது அல்லாஹ்வுடைய உலகம், அல்லாஹ்வுடைய தீன். இந்த தீன் இதை யாருக்காக வேண்டி விட்டுக் கொடுக்க கூடாது. நமக்கு நம்முடைய செல்வம் முக்கியம் அல்ல, நமக்கு நம்முடைய குடும்பம் முக்கியம் அல்ல, நமக்கு நம்முடைய உணவுகள் முக்கியம் அல்ல, நமக்கு நம்முடைய ஆடை முக்கியம் அல்ல, நமக்கு நம்முடைய அந்தஸ்து முக்கியம் அல்ல. நமக்கு தேவை அல்லாஹ், நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய ரசூல் என்கிற ஒரு முடிவை எடுத்தார். குடும்பத்திலே தெரியப்படுத்தினார். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வீட்டு சிறையிலே வைத்து பூட்டி வைத்தார்கள். அவரால் முடியவில்லை. என்ன காரணம்? அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்தான். இந்த முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் மதீனாவிலே மிக பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க அடித்தளம் திட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். விடுவானா அல்லாஹ்? எப்படிப்பட்ட சிறையில் அவள் வைக்கப்பட்டாலும் உடைத்தெறிந்து வெளியே கொண்டு வருகிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வீட்டிலே இருக்கிற சிறையிலே இருந்து வெளியே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியிலே சேர்ந்தார். சேர்ந்த பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே. தன்னுடைய இளமை பருவம், எல்லா வசதிகளோடும் வாழ்கிற இளமை பருவம், தாயினுடைய கரத்தை பிடித்து மக்காவா நகர் முழுக்க ஊர் சுட்டுகிற பயணம் செய்யும் பொழுது எல்லோரும் பார்த்து சந்தோஷப்படுவார்களாம், ஆச்சரியப்படுவார்களாம். அப்படிப்பட்ட முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் சேர்ந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் பட்டினி கிடக்கிறாரோ அந்த சபையிலே இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் யாரெல்லாம் அடிக்கிறார்களோ அந்த சபையிலே அடி வாங்கினார். அல்லாஹ்வுடைய தூதர் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார், அங்கே போய் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மதீனாவிலே இருக்கிற திண்ணை தோழர் பட்டியலில் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். எதற்காக இந்த தியாகம்? ஏன் தன்னுடைய இளமை பருவத்தை இப்படி செலவு செய்தார்? தனக்கு பின்னால் ஒரு சமூக மக்கள் வரப்போகிறார்களே, நம்மை எண்ணி நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை இலகுவாக எந்த தியாகமும் இல்லாமல், எந்த ரத்தமும் சிந்தாமல், எந்த ஒரு பொருள் இழப்பையும் செய்யாமல், சுருக்கமாக எதையும் இழக்காமல் லேசாக இந்த மார்க்கத்தை நாம் பெற வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு செய்த தியாகங்கள் இளைஞர்கள். முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் எப்படி தேர்வு செய்கிறான் தெரியுமா? மார்க்கத்தில் இணைந்தார், திருக்குர்ஆனில் தேர்ச்சி பெற்றார். எந்த அளவுக்கு என்றால் யூதர்களோடு நேருக்கு நேர் விவாதம் நடத்துகிற அளவுக்கு முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனிலே தேர்ச்சி பெற்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் இளைஞர்கள். ஸைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இளைஞர், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இளைஞர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் பெரும்பாலாக சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்றார்களோ அவர்களை எல்லாம் பாருங்கள். அவருடைய வயதுகளை ஹதீஸ்களிலே பாருங்கள். 40 வயதுக்கு குறைந்தவர்களை கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரினுடைய 13 ஆண்டு கால ஏகத்துவ புரட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து செய்து சமூகத்திலே அப்புறப்படுத்தப்பட்டு மினா போன்ற புறநகர் பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள். அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறான்? யார் ஓடிச்சாடி உழைப்பார்களோ, யாருடைய உள்ளத்தில் தியாக உணர்வு கூடுமோ, யார் எடுத்தவுடனே எடுத்த காரியத்தை செய்து முடிக்கின்ற திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்வு செய்கிறான். பாருங்கள், ஹஜ்ஜுடைய காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் புறநகர் பகுதியில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது எல்லாம் ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பின்தொடர்ந்து மக்களை துரத்துவார்களாம். நான் அல்லாஹ்வுடைய தூதர், நான் முஹம்மது, நான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை நீங்கள் பார்த்ததில்லையா? உங்களோடு நான் வாழவில்லையா? நான் பொய் சொல்லுபவன் இல்லையே, நான் ஏமாற்றுக்காரன் இல்லையே, எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் இந்த மார்க்கத்தை சொல்லுகிறவன் இல்லையே. அல்லாஹ்வுடைய தீன், என்னை அல்லாஹ் தூதராக ஏற்படுத்தி விட்டான், கொஞ்சம் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் ஓடினார்கள். இதை ஒரு 3 பேர் அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் எப்படி வளர்கிறது பாருங்கள் என்பார்ந்த சொற்களே. ஒரு 3 பேர் இதை அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 பேர் யார்? மதீனாவிலே இருந்து ஹஜ்ஜுக்கு வந்த அன்சாரி தோழர்கள். இந்த 3 பேரும் யார்? அவர்
ஏன் மக்களை பின்தொடர்கிறார், மக்கள் எல்லாம் ஏன் அவரை பார்த்து ஓடுகிறார்கள் என்று 3 பேரும் தங்களுக்குள் பேசிக் கொண்டாராம். அதில் ஒருவர் எழுந்து அவரை அழைத்து நம்மிடத்தில் வாருங்கள் என்று சொல்ல ஒருவர் போய் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து வருகிறார். இஸ்லாம் வளர்ந்த மதீனாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிற ஒரு ஆரம்ப நிலையை உங்களோடு நான் இந்த நல்ல நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். 3 பேரும் அமர்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஸீரன் வ நதீரா. உலக மக்களுக்கெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ரசூல் நான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் உங்களுக்கு இதுவரை இறங்கிய செய்திகள் தான் என்ன என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லொழுக்கங்களை போதிக்கிறார், இணை வைத்தலில் இருந்து விடுபடுங்கள் என்கிறார், அடிமைகளோடு பெண்களோடு நீதமாக நடங்கள் என்கிறார், பெண் குழந்தைகளின் மீது பாசம் செலுத்துங்கள் என்கிறார், கொலை செய்யாதீர்கள், களவு செய்யாதீர்கள், திருடாதீர்கள், விபச்சாரம் புரியாதீர்கள், பெரும் பாவங்கள் ஈடுபடாதீர்கள் என்கிறார். உடனடியாக அந்த 3 பேரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்களே. அந்த 3 பேர் யார்? இஸ்லாமிய சரித்திரத்திற்கு முன்னுரை எழுதிய மக்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய வரலாற்றுடைய துவத்திற்குரிய மக்கள். அதில் ஒருவர் தான் அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் முதலில் தன்னுடைய தலைமையின் கீழ் தான் ஜும்ஆ தொழுகையை நடத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய 13 ஆண்டு கால சரித்திரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ தொழவில்லை. பெருநாள் தொழுகை முடியவில்லை. காரணம் நெருக்கடியான சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா செல்வதற்கு முன்னதாக அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேராக வந்தவர் திரும்ப மதீனா சென்றார். தான் கேட்ட செய்தியை குடும்பத்திலே சொல்கிறார். மதீனாவினுடைய கடை தெருவிலே போய் நின்று சொல்கிறார். மதீனாவினுடைய அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர்களை சந்தித்து சொல்கிறார், நீங்களும் வாருங்கள், 10 பேராக, 15 பேராக, 50 பேராக, 75 பேராக நீங்களும் வாருங்கள், உங்களை நான் கூட்டிச் செல்கிறேன், நீங்களும் அந்த சத்தியத்தை கேளுங்கள் என்கிறார். 3 பேர் தலைமையில் புறப்பட்ட இந்த இஸ்லாமிய புரட்சி மீண்டும் ஒரு 15 நபர்களை அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் மதீனாவிலே இருந்து மக்காவுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை ரகசியமாக இரவு நேரங்களில் சந்தித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ என்னுடைய தோழர்கள், என்னுடைய குடும்பத்து நண்பர்கள், மதீனாவிலே இருக்கிற இளைஞர்கள், இவர்கள் எல்லாம், இவர்களுக்கு இந்த தீனை சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கும் மார்க்கத்தை சொன்னார்கள். 15 பேர்கள் மதீனா சென்றார்கள். 3 பேர் மதீனா சென்று மார்க்கத்தை எடுத்து சொல்லி 15 பேர்கள் உருவாகி 15 70 நபர்கள் வருகிறார்கள். இந்த 70 நபர்களில் அல்லாஹ் யாரை தேர்வு செய்கிறான் தெரியுமா? அவுஸ் கஸ்ரஜினுடைய தலைவர்களே வருகிறார்கள். இந்த தலைவர்கள் அன்றைக்கு தீனை ஏற்றால் அந்த குடும்பமே, அந்த கோத்திரமே தீனை ஏற்கக்கூடிய நிலைமை. இளைஞர் பட்டாளத்தோடு 70 நபர்கள் மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். 70 நபர்களும் அல்லாஹ்வுடைய தூதரோடு உடன்படிக்கையே செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 நபர்களோடு பேசிய பேச்சு ஹதீஸ்களிலே உண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த மக்கள் கேட்கிறார்கள், எங்களிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒப்பந்தமாக நிறைவேற்றப்பட வேண்டுமா, நிறைவேற்றப்படுமா என்கிறார்கள். நிறைவேற்றப்படும் என்றார்கள் தோழர்கள், எல்லாம் இளைஞர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சொன்னார்கள், நான் மதீனா வந்தால் உங்களுடைய மனைவியை விட, உங்களுடைய தாயை விட, உங்களுடைய தந்தையை விட, நீங்கள் பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்குகிற உங்களுடைய மக்களை விட என்னை நீங்கள் நேசிப்பீர்களா? முதல் கேள்வி. இரண்டாவது, உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் என்னை நீங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது, இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, எதிரிகள் இந்த மார்க்கத்தை எதிர்த்து போரிட்டு வரும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் இந்த மார்க்கத்திலே இருந்து தடம் புரளாமல் செல்வீர்களா? ஒப்பந்தம். எல்லா ஒப்பந்தமும் கையெழுத்தாகிற நேரத்தில் இளைஞர்கள் எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இதோ நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், இனி இந்த நாள் முதல் நீங்கள் மதீனாவுக்கு என்றைக்கு வருகிறீர்களோ அப்படி